உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்கள். நான் இருக்கேன் உங்களோட. முன்னாடிலாம் ஒரு வண்டிக்கு எஃப்சி காட்டுறதா இருந்தால் டபுளாக காசு கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவும் இல்லை. வாங்குறவங்கள விட கொடுக்குறவங்க ரெடியாக இருக்காங்க. லஞ்சம் வாங்காமல் எனக்கு பண்ணால் நான் நம்பலாம், அடுத்தவங்க சொல்கிறத நம்ப முடியாது. ரொம்ப பெரிய வேலைலாம் செய்கிறாரு. உண்மையிலே இப்படியே போனால் இன்னும் நல்லா நடத்துவார். நிறைய லஞ்சம் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு நிறைய இடங்கள்ல. பட் மறைமுகமாக ஒரு சிலர் வாங்குறாங்க. சேஞ்சஸ் நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். சேஞ்சஸ் இப்பதானே அவர் வந்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். உடனே இது பார்க்க முடியாது, இன்னும் ஒரு 2 வருஷம் போனால் தான் தெரியும். கமிஷன் கரப்ஷன்றாங்க பாருங்க, அது இல்லாமலே செஞ்சிருக்காருங்கிறத மக்கள் பாராட்டுறாங்க. இமயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிஎம் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு 60 நாட்களை கடந்து ரன் ஆயிட்டு இருக்கு. புதிய அமைச்சர்களும் புதுசா பதவி ஏற்றிருக்காங்க. லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அரசு அலுவலகங்களையுமே இடைத்தரகர்கள் இல்லைன்னு சொல்லப்படுது. இது குறித்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னு அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஒரு வண்டி வாங்கி விற்கிற ஒரு புரோக்கர் தான். அதாவது என்ன சொல்கிறது, கார் வாங்கி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஓ லைனில் சில திருத்தங்கள் மாற்றங்கள் வந்திருக்கிறது. என்ன விஷயம்னா, முன்னாடிலாம் ஒரு வண்டிக்கு எஃப்சி காட்டுறதா இருந்தால் டபுளாக காசு கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ரெண்டாவது, ஒரு சில முக்கியமான இடத்துல இருக்குது, ஆனால் அதை கிளியர் பண்ணணும். இது லஞ்சம் இல்லாத ஆட்சி. நிறையா இடத்துல லஞ்சம் கொடுக்குறவங்களை எல்லாம் பிடிச்சி வழக்கு போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ரைட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்க மாதிரி தோணுது. பட் ஹவு லாங் இட் வில் சஸ்டெயின்ங்கிறது இட் இஸ் ஒன்லி அ கொஷின். மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் விஜயை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. கமிஷன் கரப்ஷன்றாங்க பாருங்கள், அது இல்லாமலே செஞ்சுருக்காருங்கிறத மக்கள் பாராட்டுறாங்க. உதாரணமாக அந்த மதுபானத்துக்கு கமிஷன் வாங்கிட்டு இருந்தது அரசு வரியாக மாற்றிட்டாரு. சொத்து பத்திரம் பதிவு பண்ணுற இடங்களில் அந்த கட்சி பார்ட்டி ஃபண்டுன்றாங்களே, அந்த கட்சி நிதியையும் நீக்கியிருக்கிறாரு. இப்படி இந்த மாற்றம்லாம் நிச்சயமாக இது வரைக்கும் அந்த 58 வருஷ திராவிட ஆட்சியில் இல்லாத மாற்றமாக இது இருக்குது. லஞ்சம் ஒழிக்கிறதே நல்ல விஷயம் தான். இப்போ எல்லா இடத்துலையும் நிறையா, இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா நிறையா லஞ்சம் எஃப்சி பண்ண தான் நிறையா தேவைப்படுது. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லஞ்சம் வாங்குறது கொடுக்குறது யாருமே கண்ணால் பார்க்க முடியாது, சொல்கிறாங்க. ஆனால் செயலில் செஞ்சு காட்டணும். இப்போ நான் இருக்கேன், நான் போய் என் அப்ளிகேஷன் கொண்டு எனக்கு பண்ணித்தாங்க, லஞ்சம் வாங்காமல் எனக்கு பண்ணால் நான் நம்பலாம், அடுத்தவங்க சொல்கிறத நம்ப முடியாது. கம்பேர் டு ஃபர்ஸ்டோட இப்போ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் பார்க்கும்போது எஸ்டர்டே கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லஞ்சம் வாங்கியிருந்தாங்க. அது அப்புறம் இம்மிடியேட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்த மாதிரி நியூஸில் பார்த்தேன். ஸோ அதனால பெஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த ஆட்சியில் மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு உடனே இது பார்க்க முடியாது, இன்னும் ஒரு 2 வருஷம் போனால் தான் தெரியும். ஐயா ரொம்ப பெரிய வேலைலாம் செய்கிறாரு. உண்மையிலே இப்படியே போனால் இன்னும் நல்லா நடத்துவார். இன்னும் தமிழ்நாடு தமிழை நல்லா இருக்கலாம். இதுதான் உண்மைங்க. மாற்றம் கிடைக்கும் நம்புகிறோம். நம்ம நம்பி அவர் எப்படி தமிழ் மக்களை கேட்டு வந்தாரோ அதே போல் நாங்களும் அவரை நம்புகிறோம். கண்டிப்பாக செய்வார். அதில் நாங்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. நல்ல அவருக்கு கூட இருந்து நம்ம எல்லாம் துணையாக இருந்து அவருக்கு வழி நடத்தினாக்கா அவர் நல்லா இருப்பார். இன்னும் லஞ்சங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. பட் அதையும் அவர் கண்டிப்பாக எல்லாத்தையுமே அவருடைய ஆட்சியில் எல்லாமே முறியடிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது. நிறைய லஞ்சம் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு நிறைய இடங்கள்ல. பட் மறைமுகமாக ஒரு சிலர் வாங்குறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது நம்ம பத்திரப்பதிவு ஆஃபீஸில் நிறைய வாங்குறாங்க மேம். பத்திரப்பதிவு ஆஃபீஸு, அதுக்கப்புறம் நம்ம லைசன்ஸ் ரினியூவல் பண்ண போனால் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது. அதாவது டைரெக்டாக வாங்க மாட்டேங்காங்க. அந்த இடைத்தரகர்கள் இருக்காங்கல்ல, பதிஞ்சு விடுதாங்கல்ல ஆன்லைனில், அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க அவங்க மூலமாக வாங்குறாங்க. ஸோ இதையுமே அவர் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இது பண்ணி கொடுத்தாருன்னா பொதுமக்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாரும் லஞ்சம் வாங்க பயப்படுறாங்க. ஆமாம், கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா இவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்காரு. அது உண்மையாக வரவேற்கிறதுக்கு அப்படிதான். அப்படி இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது செய்ய தான் அவர் வந்திருக்காரு. அதனால அவர் கண்டிப்பாக அவருடைய ஆட்சியில் நல்லது செய்வார் நம்பிக்கை இருக்கணும். எந்த ஒரு இதுலையுமே எந்த ஒரு அரசியலுமே இப்படி விடலை. லைவாக எடுத்து வீடியோ போடுங்க அந்த அளவுக்கு யாருமே விடலை. இப்போ இவர் இதெல்லாம் விட்டுருக்காரு. இப்போதைக்கு நாங்கள் எதையுமே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ஆனால் நிறைய பார்த்துருக்கோம். இன்ஸ்டாவிலே வர ரீல்ஸு அதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வருது வீடியோ. அவங்க கட்சியில் தாவைக்கால இருந்தவரே தூக்கிட்டு இருக்காரு. அவரு ஊழலற்ற அரசு நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது பின்பற்றுவாரு.
சேஞ்சஸ் நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். சேஞ்சஸ் இப்பதானே அவர் வந்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். எல்லாமே ஒரேடியா பண்ண முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமா வரும். கண்டிப்பா மாற்றம் இருக்கும்.